வெல்கம் டு தட்டான் இயற்கை பண்ணை. இதுதான் எங்கள் ஃபார்மோட கிச்சன். கோழிங்களோட முட்டையை எங்களோட பெட் டாக் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கேட் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் அதை அடையில் உட்கார வைக்க முடியாது. நம்ம ஒரு கூடையை செட் பண்ணி நம்ம சொன்ன இடத்துலலாம் அது உட்காராது. அவங்க எங்கே உட்காடுறாங்களோ அங்கேயே தான் அவங்கள விட்டுறணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா போன முறை நாங்கள் ஃபார்முக்கு வரும்போது கேஸ் தீர்ந்து போச்சு. அப்போ அந்த டைமில் எமர்ஜென்சிக்காக அடுப்பை யூஸ் பண்ணுவோம். அதுக்காக வாங்கிட்டு வந்த விறகு கட்டை. இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 4 நாளாக போட்ட முட்டையெல்லாம் எங்களோட பெட் டாக் திருப்பி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ எங்களோட இந்த கோழி இப்போ அடையில் உட்காந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முட்டைக்காக அடையில் உட்காந்துருக்கு. அதையாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன முயற்சி பண்ணுறோம். நாட்டுக்கோழி பற்றியான இன்னொரு ஃபேக்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அடையில் உட்காந்துட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கூட உட்காந்துருப்பாங்க. ஒரு வேளை மட்டும்தான் உணவு சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை அடையில் வச்சுருந்தோம். எங்களுக்கு வருமானு தெரியல, கோழி குஞ்சே ஆகுமான்னு நாங்கள் தெரியல. சரி பார்ப்போமே, அடக்கி விட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா அந்த 4 முட்டையுமே அழகாக பொறிச்சு கரெக்டாக மேய்ச்சலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒன்று காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. மிச்சம் 3 கோழி குஞ்சுமே ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக வளர்த்து இப்போ அந்த கோழிங்க 3மே எங்கள் ஃபார்மில் நல்லா பெரிய ஆளாக வளர்ந்துருக்காங்க. பார்ப்போம் இந்த முட்டை பொறிக்க முடியுதான்னு பார்ப்போம். நாய்க்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். இயற்கை விவசாயத்து மேலே ஆர்வம் உள்ளவர்களும் இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தவங்களுக்கும் கண்டிப்பாக எங்களோட வீடியோஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.